Satyabhama Institute of Science and Technology, Chennai. படம் அருமையாக இருந்தது. இன்றைக்கி நீண்ட நாளுக்கு பிறகு திரையில் பார்த்த மோகனை உண்மையிலே பார்க்கக்கூடிய படம். ஒரு போலி மாத்திரையை வந்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இது டெவலப் பண்ணு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் கதை நல்லா சூப்பர் படம். சூப்பர் சார், அருமையாக நல்லா பண்ணிங்க சார். ரீஎன்ட்ரி அருமையாக இருக்குது. ஓன் வாய்ஸில் பேசியிருக்காங்க, அருமையான வாய்ஸ். முன்னாடி எஸ்என் சுரேந்தர் டப்பிங்கு, இது அவனே ஓனாக பேசிக்கார். அவர் அருமையாக இருக்குது. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு சூப்பர் சார். படம் சூப்பராக இருக்குது சார். ஹரா படம். மோகன் சார் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸு, சென்டிமெண்ட்டு, சோசியல் மெசேஜு எல்லாமே நல்லா இருக்குது. எந்த விதமான குறையும் இல்லை. பப்ளிக் வந்து ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். மோகன் சாரோட படங்கள் எல்லா படத்தையும் தியேட்டரில் பார்த்த ரசிகனா நானும் வந்து இந்த படத்தில் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது எல்லா படமே. அதாவது நீங்கள் நான் பாடும் பாடல், குங்குமச்சிமிழ், உதயகீதம் எல்லாம் வேறு ஒரு மைக்கு, ஒரு காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள படம். இது கொஞ்சம் அப்பா மகள், அந்த க்ரைம், ஆக்ஷன் பிளாக் இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கிறாங்க. மோகன் சாரை அவரோட படங்களை பிடிக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சூப்பராக இருந்ததுப்பா. ரீஎன்ட்ரி மோகன் சார் வந்து நாங்கள் ஒரு 40 வருஷமாக அவரோட படங்கள் பாட்டுக்கள்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் அந்த பாட்டை கேட்டு தான் வளர்கிறாங்க. ஆனால் இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக ஒரு அப்பா மகளுக்கான அன்பு, பாசம், எப்படி ஒரு தகப்பன் ஒரு பெண்கிட்ட இருக்கணும், எப்படி வளர்க்க எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதுனால ரீஎன்ட்ரி சார் சூப்பர். படம் நல்லா இருக்கு. மோகன் சாருக்கு வந்து ஒரு கம்பேக்னு இந்த படம் சொல்லலாம். அப்பா மகள் அந்த சென்டிமெண்ட் யாரும் அப்பா மகள் போது யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பாசம் பிணைப்பாக இருப்பாங்க. அதை வந்து டைரக்டர் விஜய் ஸ்ரீ வந்து அவர்கள் அருமையாக காமிச்சிருக்காரு. சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. படம் வந்து ஃபேமிலியாக உட்காந்து அருமையாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. மோகன் சாரை திரும்பவும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் மோகன் சாரை ஒரு ஹீரோவாக தான் பார்த்துருக்குறோம். ஏன்னா நாங்கள் பயங்கர ஃபேன், அவருடைய ஃபேன். ஸோ இது வரைக்கும் அவருடைய சாங்ஸு, அவருடைய படம்னா எல்லாருக்கும் இது வரைக்கும் சின்ன பிள்ளைங்க கூட நல்லா கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ எங்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் அவர் திரும்ப பார்த்ததில். இன்னும் அவர் நிறைய படம் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோகன் அவர்களை இவ்வளோ நாள் திரையில் பார்க்காம இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவர் சாக்லேட் பாய், லவர் பாயாக பார்த்தது, இது ஆக்ஷன் பாயாக பார்க்கலாம். ஆக்ஷனில் வெளுத்து கட்டியிருக்காரு. நடிப்புலாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே தானே இந்த நாள் பிறகு 25 வருஷம் பொறுத்த திரையில் பார்த்தா அருமையாக இருக்குது. உண்மையிலே பார்க்கலாம் படம். அருமையாக இருந்தது சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முன்னாடி விட இப்போ சூப்பராக இருக்கு. நல்லா அந்த எனர்ஜி, ஃபைட்லாம் ஓனாக பண்ணிக்காரு. நல்லா அருமையான. அவர் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரியே தெரியவே இல்லை. ஏன்னா வந்து அவர் இப்போ ரெகுலராக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்து பழகின மாதிரியும் அந்த ஒரு ஃபீலோடு தான் அந்த படம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ 14 வருஷம் கழிச்சு இப்போ நடிக்கிறாருன்னும் போது இப்போ தான் தேட்டரில் பார்க்குற அந்த ஃபீலே இல்லை. ரெகுலராக மோகன் சாரை பார்க்குற அந்த ஃபீலோடு தான் பார்க்க முடியுது. இத்தனை வருஷமாக ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. வந்தால் அந்த கதை நல்ல கதையாக இருக்கணும். அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கதையிலேயே, அந்த ஸ்கிரிப்ட்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்ததுனால தான் இத்தனை சில்வர் ஜூபிலி கொடுத்துருக்காரு. இத்தனை சில்வர் ஜூபிலி கொடுத்தவர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்காருன்னா, இந்த கதையை சூஸ் பண்ணுறாருன்னா அது சாதாரண கதை இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கதையும் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள்லாம் மோகன் சார் படம்னா எப்படி ஒரு 10 வாட்டினா பார்ப்போம். இந்த படத்தை நாங்கள் 20 வாட்டி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க சார். மீண்டும் மீண்டும் நிறைய படம் வரணும், வெள்ளித்திரையில் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் சார். அவரை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணீங்களா ஸ்க்ரீனில் பார்க்காம? ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அவர் பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துச்சுங்க. கண்டிப்பாக சார், கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் சார். மறுபடியும் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் இருந்தாலும் புதுமுகமாக தான் தெரிகிறாரு அவர் ரீஎன்ட்ரி வந்து சொல்லவே தேவை. என்ட்ரி தான் வேறு லெவல். ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக சார், சில தேவையில்லாத கருத்துக்களால் சார் வராமல் இருந்தாங்க. மீண்டும் நாங்கள் வர வச்சுருவோம். கண்டிப்பாக ஜெயிப்பார். இனி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் சார் அவரை. அந்த மாதிரி அதுதான் அந்த ஃபீலே தெரியல. படம் பார்க்கும்போது புதுசாக பார்க்குறோம். 14 வருஷம் கழிச்சுன்னா அந்த ஃபீலே கொடுக்கல மோகன் சார். அப்படியே ரெகுலராக வருஷத்துக்கு படம் கொடுத்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலோடு தான் படம் பார்க்க முடியும்.
ஏங்க அவர் படம் ஸ்க்ரீனில் பார்க்கலன்னா கூட இப்போ வடிவேல் சார் வந்து ஒரு 10 வருஷம் நடிக்கலைன்னா கூட அவரோட காமெடி வந்து டிவியில் ரிப்பீட் வந்துக்கிட்டே தானே இருக்குது. அதே மாதிரி மோகன் சாரோட படம் யூடியூப்லேயும் சரி டிவிலையும் சரி வந்துகிட்டே இருக்குது. அதனால் அது ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்கள் நிறைய படம் அவர் 50-100 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த படங்கள் எல்லாமே ரிப்பீட் வந்துட்டு இருக்கு. அதனால் அவர் இல்லை, அவர் படம் பண்ணலைங்கிற ஃபீல் இல்லை. இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடுவில் கூட அவரை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது. ஸோ நாங்களாம் பயங்கர இதுவானோம். என்னடா அது மோகன் சாரை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் திரும்பவும் அவருடைய ஃபேஸை பார்த்ததில் எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அவரை ஸ்க்ரீனில் பார்த்தது, நேராக பார்த்தது ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ இது எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். மோகன் சாருடைய படங்களில் எமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் எப்படி இருக்கு? அதான் அப்பா மகள் பாசம் வந்து எமோஷனல் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சோலோ சாங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ஒரு டூயட் சாங் இல்லாமல் அப்பா மகளுடைய பாசத்தை வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. ஆமாங்க சார். கடைசி சீன்லாம் நிறைவு இதிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுட்டு தான், எல்லா தாய்களுமே அழுதுட்டு தான் வெளில வந்தோம். உண்மைதான். ஆக்டிங் ஏங்க மோகன் சார் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. மோகன் சார் வந்து ஏற்கனவே நல்லா நடித்து ப்ரூவ் பண்ண ஒரு ஹீரோ தான். அவர் வந்து அந்த காலத்திலே வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவருக்கு நிறைய இருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்தவங்க இப்போ கொஞ்சம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, கனெக்டாக இருக்குது. படத்தில் அவர் சொல்லணும்னா ஒரு அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட்டான ஒரு கதை. இதில் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. இதை பார்க்குற ஒரு பெண்கள் மாரில், அதாவது குழந்தைங்க இருக்காங்க, பொண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அப்பா மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அப்பாவும் பொண்ணு மேலே பாசம் அதிகமாகும். மகளை வந்து தேடி போகிறார் மாசு. லோக்கலில் இருக்கிற எல்லா ஐட்டங்காரனும் அந்த கள்ள துப்பாக்கி, பொண்ணு கடத்தல், நிறைய விஷயங்கள், க்ரைம், அந்த எல்லா க்ரைமையும் லோக்கலில் தர லெவலில் இறங்கி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இந்த படம் தீனி போட்டிருக்கு. எப்போவுமே அப்பானா எல்லாருக்கும் ஒரு டெரராக தான் தெரியும், அம்மானா தான் பாசம்னு தெரியும். ஆனால் அந்த தகப்பனுக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு எமோஷனல் இருக்குது. தான் மகள் மேலே அவள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சுருக்காங்க, தான் மகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையாக அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பெண் குழந்தைகளும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய படம் தான். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ரெண்டு மேலே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. போர் அடிக்காமல் எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதையோடு போச்சு. நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் சார். செகண்ட் ஹாஃப் சார் ஆரம்பத்துலேருந்து படம் சஸ்பென்ஸாக போகுது. செகண்ட் ஹாஃப் அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ட்ரில்லாக போயிட்டு இருந்தது. ஒன்று எதிர்பார்க்க என்ன நடக்கும் அடுத்தது போயிட்டு செகண்ட் ஹாஃபில் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கிடச்சிரும்.